கபடியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கே ஆரம்பித்தது எங்கே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதோட வளர்ச்சி பார்க்கும்போது ஒரு அசூர வளர்ச்சியை கபடி கண்டிப்பாக அடைஞ்சிருக்கு. கபடி ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், கபடிக்காக இருக்கட்டும், அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்கு. இப்போ அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கும். அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு தமிழ் பிளேயருமே இன்வால்வ் ஆகியிருக்காரு, ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கபடியோட வளர்ச்சிக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் கபடியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு முக்கியமான சம்பவம் 1990 நடந்த ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்டிகுலராக அந்த ஒரு ஏஷியன் கேம்ஸ்க்கு அப்புறம் தான் கபடிக்கான ரெகக்னேஷன் வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா? கபடியோட வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த மாதிரி தரமான சம்பவங்கள் அந்த வருஷம் ஏஷியன் கேம்ஸில் நடந்துச்சு. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1990 நடந்த இந்த ஒரு ஏஷியன் கேம்ஸ் 11th ஏஷியன் கேம்ஸ். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் ஹோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக கபடி அப்படிங்கிற கேமை இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 6 நாடுகள் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா, நேபாள், ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கபடி டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஃபார்மேட்டில் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா அந்த கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க, சில்வர் மெடலை பங்களாதேஷ் டீம் ஜெயிச்சிருக்காங்க, அண்ட் பாகிஸ்தான் பிரான்ஸ் மெடலை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஏஷியன் கேம்ஸில் தான் ஃபஸ்ட் டைமாக கபடியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் போன ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக இந்த ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்கு வெறும் ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் கிடச்சிருக்கு. அதுவும் கபடியில் லிட்டரலாக 27 ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்திருக்கு, 308 ஈவெண்ட்டாக நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு வெறும் ஒரே ஒரு கோல்டு மெடல், அதுவும் கபடியில் வந்து இந்தியன் டீம் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பாயிண்ட்ஸ் டேலியில் பார்த்தா கூட போதும், 11வது இடத்துல தான் இந்தியா வந்து இருந்திருப்பாங்க வெறும் ஒரே ஒரு கோல்டு மெடலோட. ஆனால் அந்த ஒரு ஏஷியன் கேம்ஸில் கபடியில் மட்டும் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் கிடைச்சதுனால தான் கபடிக்கு அன்னைக்கு ஒரு அங்கீகாரமும் அன்னைக்கு ப்ளே பண்ண பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ரெகக்னேஷனும் கிடச்சிச்சு. மேபி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோல்டு மெடல் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 4ல் ஒன்றா தான் பார்த்துருப்பாங்க. பட் அன்னைக்கு கபடியில் மட்டும் ஒரு கோல்டு மெடல் கிடைச்சதுனால அதில் ப்ளே பண்ண பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், கபடிக்கும் அந்த கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாமே, மரியாதை எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் அந்த கோல்டு மெடல் அடித்த ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் கபடி டீமோட வைஸ் கேப்டனாக இருந்தது நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராஜரத்னம் அவர்கள். அண்ட் இந்த ஒரு ஏஷியன் கேம்ஸில் கபடியில் இந்தியன் டீம் ப்ளே பண்ண எல்லா மேட்சஸுமே ஒன் சைடாக ஜெயிச்சிருக்காங்க. 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அந்த மாதிரி வித்தியாசத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ தான் ஒரு தமிழ் வீரர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 1990 ஃபஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸில் ஃபஸ்ட்டு கபடி கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் கோல்டு மெடல் அடிக்கும்போது இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக இருந்தது தமிழகத்தை சேர்ந்த ராஜரத்னம் அவர்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் 1994 நடந்த ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் டீம் கோல்டு மெடல் கபடி அடிச்சாங்க. அப்போ ஸ்டார்டிங் 7ல் மட்டும் 3 தமிழக வீரர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் இன்டர்நேஷனல் மேட்சஸில் இந்தியன் டீமுக்காக இருக்கட்டும், இந்தியாவில் நடக்கிற டோர்னமெண்ட்ஸில் தமிழ்நாடு கபடி டீமாக இருக்கட்டும், தமிழ்நாடு கபடி பிளேயர்ஸ் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம தமிழகத்தை சேர்ந்த பல வீரர்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த நேஷனல் கேம்ஸில் தமிழ்நாடு டீம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர்ஸ்க்கு கூட போக முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ்நாடு பிளேயர்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு கபடி டீமாக இருக்கட்டும், நேஷனல்ஸில் அவ்வளோ டாமினேட் பண்ணி இந்தியன் டீம் வரைக்கும் நிறைய தமிழக வீரர்கள் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தில் அப்படி இருந்த தமிழ் டீம் இப்போதைக்கு இப்படி இருக்குது. அதாவது நான் சொல்கிறேன், இந்தியன் டீம் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் போய் ஜெயிக்கிறாங்க, வேர்ல்டு கப் போய் ஜெயிக்கிறாங்க, எல்லாமே சந்தோஷம் தான். ஆனால் என்னைக்கு நேஷனல் கேம்ஸில் தமிழ்நாடு கபடி டீம் ஜெயிக்குதோ அன்னைக்கு தான் இந்தியன் டீமுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோவில் பேசின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கபடி லெஜெண்ட்ஸ் சொன்ன விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you நண்பா.